வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டான பொட்டேட்டோ ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறி வைக்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் பொட்டேட்டோவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பாதி வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்துட்டு அதே வடை சட்டியில் ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தக்காளியை சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், அந்த கலரே மாறிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ உதிரியான சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். வதக்கிறதெல்லாம் டேஸ்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், டேஸ்டான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம சைடிஷாக நல்லா வெங்காயம் கட் பண்ணி போட்ட ஒரு ஆம்லேட் சூப்பரான சைடிஷாக இருக்கும். வெங்காயம் நல்லா பெப்பர்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணி இந்த உருளைக்கிழங்கு சாதத்தோடு சாப்பிட்டா செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.